Hi friends, welcome to Edho Onnu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா plain samosa. நீங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா டேஸ்டியா அப்படியே நுறுக்குனா தூள் தூளா உடையக்கூடிய அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விதமான ஃபில்லிங்ஸும் இதில் வைக்க வேண்டாம். அப்படியே பிளெயினாக சாப்பிடலாம். சமோசா சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தான் இதில் வரும். இதை எப்படி செஞ்சேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முதல்ல நம்ம ஒரு பவுல் வச்சுக்கணும். அதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் மைதா வச்சு செய்ய போகிறேன். ஸோ 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன், தேவையான அளவு. ஸோ அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய்யும் விட்டுக்கலாம், இல்லை சூடாக கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கலாம். நான் இப்போ நெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் நல்லா மாவில் நல்லா எல்லா இடத்துலையுமே ஈவனாக பரவும். இல்லை அங்கங்கே உப்பாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். நிறைய ஊற்றிட போகிறீங்க, அப்புறமா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இது நல்லா ஊறணும், ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திரட்டிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சோ திரட்டணுன்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நம்ம பிசைவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு பால்ஸ் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 பால் வர அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி போடுவோம் இல்லைங்களா, ரவுண்டாக அந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் மெலீஸாக திரட்டிக்கலாம். கீழே கொஞ்சமாக நான் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் நம்மளோட அந்த பால்ஸை எடுத்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். கொஞ்சம் மெலீஸாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா மெலீஸாக இருக்கணும். அப்போ தான் சூப்பராக வரும். ரொம்பவும் மெலீஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நீளமாக சப்பாத்தி மாவு திரட்டிட்டு அதை இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி டபுள் சைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கத்தி வச்சுட்டு இன்னும் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஷேப்பாக தான் வரணும், ஈவனாக வரணும் அந்த மாதிரியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்ம போடுறதா சைஸே. ஸோ நம்ம இஷ்டம் தான். சின்னதாக பண்ணிட்டிங்கன்னா சின்னதாக சமோசா வரும். பெருசாக வேண்டாம். இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும். கரெக்டாக ஈவனாக அந்த பால் மாதிரி வரணும் அந்த மாதிரியெல்லாம் அவசியம் கிடையாது. எப்படி வந்தாலும் ஓகே. ஸோ அந்த சின்ன பால்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி சின்னதாக ஒரு பூரி சைஸ்க்கு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கலாம். திரட்டிட்டு இதை நடுவில் நான் கொஞ்சம் நெய் தடவுறேன். இப்போது நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆக மடித்து நம்ம ஆயிலில் போடணும். ஸோ இப்போது திரட்டியாச்சு. பூரி சைஸ்க்கு இருக்கணும். இப்போ கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ தடவிக்கலாம். நான் நெய் தடவிட்டுருக்கேன். இப்போது நெய் தடவிட்டு அப்படியே நீங்கள் 4ஆக மடிச்சுக்கோங்க. சமோசா மாதிரி சிம்பிளாக பார்க்கும்போது சமோசா மாதிரியே இருக்கும். நெய் ஏன் தடவுறோன்னா அப்போ தான் அந்த லேயராக வரும்.
பொரிஞ்சு வரும்போது நம்ம சாப்பிடும்போது லேயராக வரும். அதுக்காக தான் இந்த நெய்யோ இல்லை ஆயிலோ தடவுறோம். இல்லைன்னா ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நான் இப்போ எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. திரட்டிகிட்டே நீங்கள் ஆயிலில் போட்டிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி தீய விடாமல் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் ஆயில் ஊற்றிருக்கேன் பேனில். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டுறாதீங்க, அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஃப்ரை ஆகாது சரியா. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் போடுற பேன் பொறுத்து, நீங்கள் சின்னதாக ஒரு கடாயை வச்சுருக்கீங்கன்னா ஒரு 5 போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெரிய கடாயாக இருக்குன்னா கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு மீடியம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேகும். ஒரே பக்கமாக போட்டு வேக வைக்க வேண்டாம். திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அப்போது நீங்கள் எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு டிப்ஸு. மைதாவில் செய்கிறதுனால ஒயிட்டாக இருக்கும். அது ஃப்ரை ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போ வரும் பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது. நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மேலே தீஞ்சு போயிடும். கலர்லாம் மாறி ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். உள்ளே வேகாது, மாவு மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் ஃபில்லிங் இல்லாதனால நம்ம நிறைய நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபில்லிங் வச்சா கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ ஃபில்லிங் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ப்ளெயினாகவே பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், லேயராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிளெயின் சமோசா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி லேயராக இருக்குது பாருங்கள். நம்ம ஆயில் போட்டதுனால பாருங்கள், உடைக்கும் போது எவ்வளோ தூளாக வருது பார்த்தீங்களா. அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கு. மீடியமாக நம்ம பொரிச்சதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.